நாம ஒரு சரியான பிளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த இடம் எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல பேச்சிப்பாறை என்கிற ஊர்ல தான் இருக்கு. இதுதான் பேச்சிப்பாறை டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிடா, டேம்ல அப்படி என்ன இருக்கு? எதுவுமே இருக்காது, தண்ணி தான் இருக்கும், தென் சீனரி நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க எல்லாருமே யோசிக்கலாம். அது தவறு. இந்த டேமுக்கு பக்கத்துல இன்னொரு பிளேஸ் இருக்கு, அதுதான் இங்க ஃபேவரட்டே. அதை நீங்க பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசாவே பார்க்கணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த டேமை பத்தி பார்த்துடலாம். இந்த டேம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் தான் மெயின் ஏரியா. நாகர்கோவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் போனீங்கன்னா இந்த இடம் இருக்கு. இது சுத்தி முத்தி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மலையை சார்ந்த பகுதி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் மலைவாழ் மக்களும் நிறைய பேர் வசிச்சுட்டு இருக்காங்க. இந்த டேம்ல பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த வேலை ஃபுல்லா விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க டேமை பார்க்கறதுக்கு. இப்போ அலோவ் பண்றது கிடையாது சில பல காரணங்களால. இந்த டேம் கிட்டத்தட்ட 100 வருஷம் தாண்டிடுச்சு. ஆங்கிலேயர் காலத்துல இது கட்டப்பட்டது. இது 45 அடி கொள்ளளவு கொண்டது. நாங்க போகும்போது பாத்தீங்க அப்படின்னா 43 அடி இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த டெமோ மிஷினும் இங்க வச்சிருக்காங்க. இதை தாண்டி உபரி நீர் அந்த டைம்ல வெளியேற்றிட்டு இருக்காங்க. அந்த உபரி நீர் ரொம்ப ஃப்ளோவா இல்லாம மீடியமா போயிட்டு இருந்துச்சுனால அது நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்ம என்ட்ராகும் போது காமிச்சேன், டேமுக்கு கீழே வண்டியை சைட்ல பார்க் பண்ணிட்டு அங்க போய் குளிச்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நாங்க போற டைம்ல நம்ம ரஜினி சாரோட நியூ படம் ஐ திங்க் வேட்டைன்னு நினைக்கிறேன், அந்த படத்தோட ஷூட்டிங்கும் அங்க எடுத்துட்டு இருந்தாங்க. ரஜினி சார் அவங்க வந்திருந்தாரு. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேமோட சீனரி எல்லாம் பார்த்துடலாம். சரி, தண்ணி தான் இருக்குன்னு யாருமே நினைக்காதீங்க. இதை தாண்டி இங்க நிறையவே விஷயங்கள் இருக்கு. அதை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இங்க என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னா பெஸ்ட் பிளேஸுங்க. இங்க நீங்க என்ஜாய் பண்ணலாம். அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டேம்ல இருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் தொலைவில் போனீங்க அப்படின்னா இந்த போட்டிங் ஏரியா வரும். இந்த போட்ல எங்க போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து தண்ணியை கிராஸ் பண்ணி கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் போயிட்டு மலைவாழ் மக்கள் வசிக்கிற பிளேஸுக்கு கூட்டிட்டு போவாங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஃபுல்லா மலையை பார்க்கணும், மலையில இறங்கி அங்கெல்லாம் வாக் பண்ணணும், அந்த மாதிரி நீங்க மலைவாழ் மக்களை பார்க்கணும் அப்படின்னா இவங்க 600 ருபீஸ் கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பாதி தூரம் தண்ணி போயிட்டு சீனரி பார்த்துட்டு வரணும் அப்படின்னா 300 ருபீஸ். இல்லை நீங்கள் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக மார்னிங் அந்த மலையில் போய் அந்த மக்களோட சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நீங்கள் வரணும் அப்படின்னா 1200 ருபீஸ் பெர் டே. செம்ம ஒர்த்து. இந்த மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்ல எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் சேஃப். ஏன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த போட்டை ஓட்டுறவங்க தான் அங்க நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு பக்கம் தான் அவங்க இறக்கி விடுவாங்க. அங்கேயே நீங்க ஸ்டே பண்ணி அங்க எல்லாம் பார்த்துட்டு நீங்க வந்துடலாம். நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட கலெக்ட் பண்ணோம். பெஸ்ட் ப்ரைஸ்லையும் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் சீப்பாகவும் இருக்குங்க. இந்த போட்டில் நீங்கள் மோஸ்ட்லி போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பாக சேஃப்டி ஜாக்கெட் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா அணையில் எவ்வளோ ஆழம் இருக்கும்னு நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். எங்கள் கேங்கில் நாங்கள் ஒரு 6 பேர் தான் அந்த டைமில் போகிறோம். 600 பே பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 hours அந்த போட்லேயே சுற்றுறாங்க. போற வழியை பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் இது ஃபர்ஸ்ட் டைம் போறேன். கன்னியாகுமரியில் என் வீட்டா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன். இதை பார்க்கவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இங்கிலீஷ் மூவில சீனரியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம மூவில அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு சீனரியை பார்க்குறது செம்மையா இருந்துச்சுங்க. இந்த இங்கிலீஷ் படத்துல இந்த அனகோண்டா மூவில எல்லாம் ஆத்துல எல்லாம் வரும், பயங்கரமா காமிப்பான். அந்த மாதிரியே அப்படி என்ன சொல்றது, நீங்க அந்த ஃபீலை என்ஜாய் பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம நீங்க இங்க இருந்து அந்த மலையில பாத்தீங்க அப்படின்னா சில ஏரியா நம்ம நெல் கதைகள் எல்லாம் விளைஞ்சு நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும், அதெல்லாம் பக்கத்துல அந்த மாதிரி நிறைய ஏரியா அந்த மலையில தெரிவிச்சாங்க. மலைக்கு மேலையும் நெல் கதைகள் அவங்க விளைய வைக்கிறாங்க அப்படின்னு புரியுது. இது மட்டும் இல்லாம இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தீவு மாதிரி இருக்கும். அடிக்கடி நீங்க போகும்போது அங்கெல்லாம் பரிசல்ல போய் பரிசல்லையும் மீன்பிடிச்சிருக்காங்க அந்த மலைவாழ் மக்கள். ஸோ அதான் நீங்க இங்க போகும்போதே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பாத்தீங்க ஒவ்வொரு ஏரியா இந்த சதுப்பு நிலை மாதிரியே இருக்கும். இந்த இங்கிலீஷ் மூவில நிறைய மூவில இந்த மாதிரி எல்லாம் காமிப்பாங்க. ஸோ ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ நம்ம நியர்பை அந்த அவங்க ஏரியா கிட்ட வந்துட்டோம். இப்போ கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவோம்.
கிட்டத்தட்ட நீங்க பார்த்தா தெரியும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நாங்க வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலேயே தான் இருக்கும். ஆனா இவ்வளவு பிரைஸ்ல நம்ம வேற இடத்துல போய் பார்க்க முடியுமான்னு கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே இல்லை. இப்போ நாங்கள் அந்த மலையை ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி இறங்க போகிறோம். நாங்கள் போகும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அங்கே ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்க மார்னிங்கே வந்தாங்களா, அங்கே சமைச்சு சாப்பிட்ருக்காங்களா. அந்த போட் ஓட்டிட்டு இருந்தாங்களா, அவர் தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அவர் வீடும் இங்கே தான் இருக்காங்க. சரி, ஒரு வழியாக இறங்கி நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா மலைவாழ் மக்கள்லாம் ரொம்ப அப்டேட் இருக்காது, நார்மலாக இருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டேன். ஆனால் கேர்லெஸ்ஸுங்க. இறங்கும் போதே ஒரு ஸ்கூல் ஒன்று பார்த்துருப்பீங்க. இதை தாண்டி சரி ஸ்கூலை பார்க்கும்போது இந்த வேலை கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் போகும்போது தூரத்தில் ஒரு வீடு தெரிஞ்சிச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். சரி என்ன சைடில் ஃபுல்லாக வந்து கீழே ஒரு 2 அடிக்கு சுவரில் வந்து சேர் வச்சு கட்டிட்டு அதுக்கு மேலே பூங்கிலெல்லாம் வச்சு கட்டிட்டாங்க. எல்லாம் தாண்டி அந்த வீட்டோட மொட்டை மாடியை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், சோலார் பேனல் வச்சுருக்காங்க. நம்ம ஏரியாவில் கூட இவ்வளோ அப்டேட் கிடையாது, அவங்க சோலார் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கொடி டைப்பில் ஒன்று அவங்க பயிரிட்டுருக்காங்க. அது என்னன்னு தெரில கிளியராக. தென் சில வீடுகள் பார்க்க கொஞ்சம் பிரமாண்டமாக பேய் மூவியில் வர மாதிரியே இருந்துச்சு. கிட்ட போய் பார்க்கணும்னு ஆசை தான், பட் பயம் ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு. ஏன்னா நம்ம மைண்டெல்லாம் அப்படி மாற்றி வச்சுருக்காங்க, மலைவாழ் மக்கள்லாம் அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் பயம். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட விசாரிச்சு பார்த்தோம் இங்கே ஸ்கூல் எஜுகேஷன்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா மிடில் ஸ்கூல், அதாவது 5வது கிளாஸ் வரைக்கும் அந்த ஏரியாவிலேயே ஸ்கூல் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வெளி ஸ்டடீஸ் பண்ணுறவங்க டெய்லி இங்கேருந்து போட் மூலம் தான் அந்த சைட்டுக்கு போயிட்டு வராங்க. இது எப்படி பே பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ போட்டில் போகிறவங்க வந்து பர்சனுக்கு 20 ருபீஸா, ஆனால் ஸ்கூல் காலேஜ் பசங்களுக்கு 5 ரூபா தான் வாங்குறாங்களாம். ஸோ அவங்க டெய்லி போய் இந்த போட்லன்னா எதுவுமே கிடையாது, தண்ணி லெவல் அதிகமானாலும் இங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய மலையாள மூவிஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க, போட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க பாருங்க, அது மாதிரி இங்கே உட்காந்துருக்காங்க. இதுக்கு நேரே பின்னாடி இங்க தெரியுது பாருங்க இந்த பெயிண்டிங், இதுக்கு உள்ளாடி தாங்க ஸ்கூலே இருக்கு. நானே ஆச்சரியப்பட்டேன், இவங்களே இவ்வளவு அப்டேட்ல இருக்காங்க அப்படின்னு. பல்சர் பைக் வச்சிருக்காங்க, ஆட்டோ எல்லாமே இருக்கு. ஆனா ரோடு பாத்தீங்கன்னா அந்த பக்கத்துல போற ரோடு தான் அவங்களுக்கு மெயின் ரோடாமே. இதுதான் இங்க உள்ள ஸ்ட்ரெஸ், ஒரு கஷ்டப்படுறது. நாங்க போற டைம்ல இன்னும் பாத்தீங்க அப்படின்னா போட்ல நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் பார்க்க வராங்க, கொஞ்சம் பேர் அந்த ஏரியாவில் இறங்க வந்தாங்களாம். ஸோ அதே முடிச்சுட்டு திரும்ப அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அங்கே தெரியவே மாட்டேங்குது, கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் மேலே இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். சீனரி பாருங்க வேற லெவல். இந்த சைடில் தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரஜினி சாரோட படமும் ஷூட்டிங் நடந்துட்டே இருக்கு. அதை நம்ம போகிற வழியில் அவர் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஷூட்டிங் முடியலை அப்படின்னா இறங்கி விடுறேன், நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி பார்ப்போம் அது வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு. தென் இந்த அணைக்கு சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கவர் மாதிரி ஒன்று போட்டு பண்ணி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து அவங்க மீன் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட இங்கே ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு டிஃப்ரெண்டாக இருக்கும், அது என்ன சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல். அங்குள்ள மக்கள் கொஞ்சம் ஒரு 4 பேரை பார்த்தோம், யாருமே வந்து சண்டை போடல, வேற மாதிரி ஒரு அவங்க பேசி கொடுத்தோம். அவங்க பேசுறது வந்து நானே அந்த ஏரியாக்காரன், கொஞ்சம் மெயின்ல அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதுதான் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட் நான் பிளான் பண்ணிக்கேன், கண்டிப்பாக ஃபேமிலியாக இதை எடுத்து போகணும்னு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போகிற வழியில் இந்த இதில் வந்து இறக்கி விட்டு போயிருக்காங்க, அவங்க உட்காந்து சரக்கு அடிச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ரவுண்ட் பரிசல் இருக்காங்க. கேட்டால் இந்த பரிசல் நீங்கள் கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு. கூட்டு போகணும்னா 2% அப்படிதான் கூட்டு போவாங்க, கேங்காக போக முடியாது. அதனால அதை விட்டுட்டோம். இங்கே எடுத்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஷூட்டிங் நடக்குது, ரஜினி சாரோட படம். பட் நாங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் கிளம்பிட்டாங்க கூட, கேமராமேன் எல்லாருமே வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு, பார்க்க முடியல அப்படின்னு. பட் ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும்
வேற லெவல். இந்த 600 ருபீஸ்க்கு ஒருத்தங்க செம்ம ஒட்டு. இந்த மாதிரி வேற எந்த பிளேஸ்லையும் இதுவரையும் எனக்கு நான் போனதும் இல்லை, போறாங்களா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கண்டிப்பா நீங்களும் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு. பிரம்மோஸோட கன்னியாகுமரி பேச்சிப்பாறை டேம் பக்கத்துலேயே தான் இருக்கு. ஸோ இது ஒரு செம்ம பிளேஸ், செம்மையா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் எல்லாருமே. இன்னும் நிறைய பிளேசஸ் கன்னியாகுமரியில் நமக்கு தெரியாத இடத்தையெல்லாம் வந்து பார்க்க போகிறோம் இன்னும் வரப்போகிற வீடியோவில். ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திரும்பவும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்.